ஆப்டிக்ஸ், ரைட்? ஸோ ஆப்டிக்ஸில் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரே ஆப்டிக்ஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு முக்கியமான வார்த்தை இருக்குது, ரே பீம் ஆஃப் லைட், ரைட்டா? ரேனா ஒன்றும் இல்லை, the path of the light is traveled. ஸோ எந்த பாதையில் லைட்டு ட்ராவல் பண்ணுதோ அதான் வந்து ரே, ரைட்டா? நிறைய ரேஸ் சேர்ந்தது தான் பீம் ஆஃப் லைட். இவ்வளோதான் அங்கே இருக்குது தேவையான விஷயம், ரைட்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா the bouncing back of light into the same medium when it encounters a reflection surface is called reflection of light. இது பெரிய விஷயம் இல்லை, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, லைட் வந்து பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ எங்கே வரும், எந்த மீடியமில் போச்சோ அதே மீடியமில் வரும். ஸோ இந்த சர்ஃபேஸால் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கு, ரைட்டா? ரைட்? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே லா கொடுத்துருப்பான், இது கொஞ்சம் முக்கியம், 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, கேட்பாங்க, ரைட்? என்னது? அக்கார்டிங் டு த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாரு, த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆல் ஆர் கோப்ளேனர். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான், இன்சிடென்ட் ரே, அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைன் எல்லாமே ஒரே ஒரு பிளேனில் இருக்கணும். புரியுதா? இது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அடுத்தது நார்மல் லைன், நம்ம போடுற நார்மல் லைன், இது எல்லாமே எப்படி இருக்கணும், ஒரே பிளேனில் இருக்கணும்னு சொல்கிறான், ஒரே பிளேனில் இருக்கணும்னு சொல்கிறான். புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் இந்த தடவை கொடுக்கலாமா, புது புக்கில் கொடுக்கல, ஸோ இதில் பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பாரு, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். என்ன அர்த்தம்? இதில் பாருங்கள், ரே வந்து படுது, இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸு, சில்வர் போட்டு கொடுத்துருக்காங்க, பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகிடுச்சு. இது நார்மல் லைன், அது நம்ம தான் வரைஞ்சிருக்கோம், ரைட்? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுங்கிறது நார்மல் லைனுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். எது? இன்சிடென்ட் ரேக்கும் நார்மல் லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் என்னது? ஐ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அதே மாதிரி நார்மல் லைனுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சரியா? சரி, அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். புரியுதா? ஸோ இது வந்து கவனம் பாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா angle of deviation due to reflection, the angle between the incident and deviated light ray is called angle of deviation of light. சரியா? ஸோ இந்த படுற லைட்டுக்கும் எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு, இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். புரியுது? எவ்வளோ ஆங்கிள் டிவியேட் ஆகிருக்கு, அவ்வளோதான் அந்த டி. ஸோ என்ன பண்ணுறாங்க, 180 - 2i. இந்த 180 ஏன் வருது? இது ட்ராவல் பண்ணியிருந்தால் டோட்டல் டிஸ்டன்ஸ் இப்படி வந்திருக்கணும். தட் மீன்ஸ் 180 டிகிரி, இது கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் 180 டிகிரி இருக்கும். ஓகே, -2i. இந்த 180ல் இவர் யார்? ஐ, இவர் யார்? ஆர். பட் நமக்கு தெரியும் ஐ ஈக்குவல் டு ஆர். அப்போ இது என்ன பண்ணலாம், ஐன்னு எடுத்துக்கலாமா? ஐ அப்போ என்ன 2i வச்சா, அப்போ 180ல் 2i மைனஸ் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடச்சிடும். அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த டயக்ராமில் இது வந்து ஆல்ஃபா, சரியா? இது இந்த ஏஓஎக்ஸ், இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. இது ஆல்ஃபாவாக இருந்தால் இங்கே என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஆல்ஃபாவாக இருக்கணும். இது ஆல்ஃபாவாக இருக்கும். இது ஆல்ஃபாவாக இருந்தால் இது என்ன இருக்கணும், ஆல்ஃபாவாக தான் இருக்கணும். இது ரெண்டு ஈக்குவல் தான் இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ரைட்டா? அப்போ இது ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா, இப்போ டோட்டலாக என்ன இருக்கும், 2 ஆல்ஃபா. சரி, இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதா? சரி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா characteristics of image formed by the plane mirror. மேபி இதை 2 மார்க்கில் கேட்கலாம், மேபி கேட்கலாம், ரைட்டா? ஸோ கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோ. the image formed by the plane mirror is virtual, erect and laterally inverted. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது எப்படி இருக்கும், வெர்ச்சுவலாக இருக்கும், எரெக்டாக இருக்கும், லேட்ரலி இன்வெர்ட்டடாக இருக்கும். ஸோ நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம், கண்ணாடிக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரியும், கரெக்டாக? ஸோ உண்மையில் அந்த ஆள் இருப்பாரா? இல்லை. அந்த இமேஜை பின்னாடி போய் எடுக்க முடியுமா? அந்த இமேஜை பின்னாடி போய் எடுக்க முடியாது, கரெக்டாக? அதே மாதிரி நம்ம லெஃப்ட் கையை தூக்குனா அவர் என்ன பண்ணுவார், ரைட் கையை தூக்குற மாதிரி தெரியும். அதான் லேட்ரலி இன்வெர்ட்டடு, அது வெர்ச்சுவல் இமேஜ், எரெக்ட், ரைட்டா? சரி, the size of the image is equal to the size of the object. கண்டிப்பாக எந்த மாற்றமும் இல்லை. நம்ம இந்த பக்கம் மிரருக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சைஸில் நிற்கிறோமோ அதே சைஸ்லாம் என்ன ஆகும், இமேஜுக்குள்ளேயும் தெரியும், இமேஜும் தெரியும், கரெக்டாக? அது ரொம்ப சின்னதாக பெருசாக தெரியாது, ரைட்? The image distance
for behind the mirror is equal to object distance in the front of it. ஸோ அதுதான் இங்கே டயக்ராம் பார்த்து தெரியும். ஸோ இது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே தூரத்தில் தான் ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். சரியா? இது உண்மையான ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, இது இமேஜ் டிஸ்டன்ஸ். இது எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதான் இந்த மூணாவது பாயிண்ட்டு. If an object is placed between two plane, ரெண்டு பிளேன் நடுவில் வைக்கிறாங்க. சரியா? ரெண்டு பிளேன் நடுவில் வைக்கிறாங்க. வைக்கும்போது என்னென்ன எவ்வளோ இமேஜஸ் வரும், எத்தனை நம்பர் ஆஃப் இமேஜஸ் வரும்னு கொடுத்துருக்கான். ரைட்டா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணுறோம். சப்போஸ் எனக்கு வந்து ஆங்கிள் வந்து 20 அப்படின்னு போடுறோம். 20 போட்டால் என்ன ஆகும்? ஈவன் நம்பர் வருமா? அப்படி ஈவன் நம்பர் வந்ததுன்னா ஃபார்முலா n = 360 டிவைட் பை θ மைனஸ் 1. சரியா? இது டிவைட் பண்ணும்போது இந்த டிவிஷன் வந்து ஈவனில் வந்ததுன்னா -1. ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படி ஈவனாக இருக்கும்போது சிமெட்ரியாக இருக்கா சிமெட்ரியாக இல்லையான்னு கவலை இல்லை. எது வைக்கிற ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் இருக்கா பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட் சிமெட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கா இல்லை நான் சிமெட்ரியாக இருக்கா அதை பற்றி கவலை இல்லை. இந்த ஆப்ஜெக்டோட சிமெட்ரி. சரியா? சரி, அடுத்து பாருங்கள். இதை டிவைட் பண்ணும்போது ஒரு ஆட் நம்பர் வருது. இதை டிவைட் பண்ணும்போது ஒரு ஆட் நம்பர் வருது அப்படின்னு சொன்னால் அப்போது என்ன செய்ய போகிறோம்? அப்போவும் -1 போட போகிறோம். எப்போ வரும்னா அது சிமெட்ரியாக இருக்கும்போது வரும். ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு சிமெட்ரிக்கலாக வச்சா வரும். புரியுதா? சப்போஸ் இது டிவைட் பண்ணுறப்போ ஆட் வருது, அதே மாதிரி அன்சிமெட்ரியான ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? ஜஸ்ட் இதை கோத்ரூ பண்ணிக்கோ, கேட்க சான்ஸ் இருக்குது. புரியுதா? சரி, அடுத்தது ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ் பை பிளேன் மிரர். ரைட்? சரி, இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த டயக்ராம் வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் இருக்குது, இங்கே டேபிள் காலம் இருக்குது, ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாரு, ஃபஸ்ட்டு வந்து ரியலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்? அப்போ இங்கே நமக்கு என்ன தெரியும்னா இங்கேருந்து அந்த லைட் வர மாதிரி தெரியும். புரியுதா? இந்த இடத்துல ஒரு லைட் சோர்ஸ் வைக்கிறேன். வச்சா என்ன ஆகும் அப்படின்னா இதில் போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ரிஃப்ளெக்ட் ஆனால் இதுலேருந்து வெளிச்சம் வர மாதிரி தெரியும். இங்கேருந்து அந்த லைட் வெளிச்சம் வர மாதிரி தெரியும். புரியுதா? சரி, அல்லது நான் என்ன பண்ணுறேன்னா வெளியிலேருந்து ஒரு ரேவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ரைட்டா? அப்படி பட்டு என்ன ஆகும்? கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜ் ஆகி என்ன பண்ணுவோம்? இதில் ஒரு ரியல் இமேஜை ஃபார்ம் பண்ணும். ரைட்டா? ரியல் இமேஜை ஃபார்ம் பண்ணும். இந்த ஹாலோகிராஃபின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை லைட் ரேஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரியலாக ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ ஒரு 2 days பேக் கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஆளே இல்லை, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் விர்ச்சுவலாக அங்கே இருக்கிற மாதிரி ஒரு பட்டமளிப்பு விழா நடத்தினாங்க. ரைட்டா? அதை வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரைட்? அப்போ என்ன ஆகும்னா ரேஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகி ஒரு ரியல் இமேஜை ஃபார்ம் பண்ணும். இதை ஃபோட்டோ எடுக்க முடியும். புரியுதா? சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையிலே இமேஜ் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. புரியுதா? இந்த ரேஸ் எல்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வருது. ஆனால் நமக்கு எப்படி தோணுன்னா பார்க்குறதுக்கு உள்ளே இங்கேருந்து இங்கே வந்து விர்ச்சுவலாக ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். இதோட ரிஃப்ளெக்ஷனால இங்கே என்ன இருக்கும்? இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் தெரியும். புரியுதா? சரி, இதில் சொல்லிக்காம பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ரியல் இமேஜ் கன்வர்ஜ் அட் தி இமேஜ் கன்வர்ஜ். புரியுதா? ஸோ என்னது? இது எல்லாமே பட்டு கன்வர்ஜ் ஆகுது, ஃபோக்கஸ் ஆகுது. அப்போ எல்லா ரேஸும் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா கிடைக்கிறது ரியல் இமேஜ். உண்மையிலே ஃபோக்கஸ், இந்த ரேஸ் வந்து உண்மையிலே ஃபோக்கஸ் ஆகணும். ரைட்டா? அடுத்தது விர்ச்சுவல் இமேஜ். ஸோ டைவர்ஜ் ஃப்ரம் தி இமேஜ் விர்ச்சுவல் இமேஜ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். அப்பியர், இங்கே பார்த்தீங்கன்னா அப்பியர் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கும். இங்கே ஆக்சுவல் இருக்கும். ஆக்சுவல்னால் உண்மையிலே ரேஸ் வந்து படுதுன்னு அர்த்தம். இது வந்து அப்பியர்ஸ், இங்கேருந்து போகிற மாதிரி தெரியும். தட் இஸ் கால்டு விர்ச்சுவல் இமேஜ். அடுத்து ரியல் ஆப்ஜெக்ட். அப்போ என்ன ஆகும்? உண்மையிலே வந்து ஆக்சுவலி டைவர்ஜ். இங்கே பாரு, ரியல் ஆப்ஜெக்ட் இருக்குது. இங்கேருந்து என்ன ஆகுது? ரேஸ் வந்து டைவர்ஜ் ஆகி வெளியே போகுது, பட்டு வெளியே போகுது, டைவர்ஜ் ஆகுது, விலகி போகுது. புரியுதா? அடுத்து விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட், ரேஸ் அப்பியர்ஸ் டு கன்வர்ஜ். ஸோ கன்வர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். புரியுதா? கன்வர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். பாரு, இது இந்த கன்வர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பாரு. இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பாரு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே பெருசாக ஒன்றும் பேச போகிறதில்ல.
ஆனால் அடுத்து வரக்கூடிய கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் தேவைப்படும். ஸோ இதில் வந்து கொஷின்ஸ்லாம் பெருசாக கேட்க போகிறதில்ல, பட் ரீட் பண்ணி பாரு. இந்த டேபிளை காலத்தையும் டயக்ராமையும் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு. புரிஞ்சுக்கிட்டா வெரி குட், ரைட்? சரி, அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். இதில் வந்து கொஷின்ஸ் வந்து 2 மார்க் அந்த மாதிரிலாம் வரப்போகிறதில்ல, ஆனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இதுல வந்து கொஷின்ஸ்லாம் வராது. ஆனால் இது தெரிஞ்சால் தான் அடுத்து நம்ம படிக்க முடியும். புரியுதா? சரி, ஃபஸ்ட்டு பாரு, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரைட்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்ன? ஒரு மிரர் இருக்குது. இந்த மிரர் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஃபுல் ஸ்பெரிக்கல் பாலாக கன்சிடர் பண்ணோம்னா அதோட சென்டர் தான் என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா ஒரு மிரர் இருக்குது. சப்போஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிரர் இருக்கா? இதை என்ன பண்ணுறேன், இதை ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ண என்ன ஆகும்? ஒரு பெரிய ஸ்பெரிக்கல் பால் கிடைக்கும். அதோட சென்டர் தான் என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரைட்டா? அடுத்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மிரரோட சென்டர் பாயிண்ட் அதுக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரைட்? அடுத்தது போல். போலுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மிரரோட மிட் பாயிண்ட் தான் போல். இந்த மிரரோட எக்ஸாக்ட் மிட் பாயிண்ட்டு பேர் போல், ரைட்? அடுத்தது பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் ஒன்றும் இல்லை, the axis which is passed through C and P, ரைட்டா? இந்த ரே வந்து என்ன பண்ணணும்னா C வழியாகவும் P வழியாகவும் ட்ராவல் பண்ணார்னா அந்த ரே தான் என்னது? பிரின்சிபல் ஆக்சிஸ், ரைட்? அடுத்தது ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ இந்த ரேஸ் வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஃபோக்கஸ் ஆகும். ஸோ பேரலல் ரேஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகும்? ஃபோக்கஸ் ஆகும். புரியுதா? இது ஃபோக்கல் பாயிண்ட், ரைட்? சப்போஸ் ஃபோக்கல் லென்த்னா என்ன? ஃபோக்கல் லென்த்னா என்னன்னா, இந்த Pக்கும் இந்த Fக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இங்கேயும் அப்படி தான், Fக்கும் Pக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது? ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் வந்து ஸ்மால் எஃப் எழுதணும். ஃபோக்கல் லென்த்தில் ஸ்மால் எஃப் எழுதணும். ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு எஃப் எழுதணும், கேபிட்டல் எஃப் எழுதணும். ஸோ ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருந்தால் கேபிட்டல் எஃப், ஃபோக்கல் லென்த்தாக இருந்தால் ஸ்மால் எஃப். புரியுதா? சரி, அடுத்தது ஃபோக்கல் பிளேன். சரியா? ஃபோக்கல் பிளேனுங்க ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளேன் வந்து வரைய போகிறோம். இந்த இடத்துல ஒரு பிளேன், இமேஜினரி பிளேன் வரைய போகிறோம். இந்த பிளேன் தான் வந்து என்னது? ஃபோக்கல் பிளேன், ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க பாரு, the plane through the focus and perpendicular to the principal axis called focal plane. ஸோ இது வழியாக இந்த பிளேன் என்ன ஆகணும், இந்த பிளேன் வந்து இந்த எஃப் வழியாக போகணும், பட் பர்பண்டிகுலர் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ், ரைட்டு? அதான் நம்ம வரைஞ்சி காமிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் முக்கியமான விஷயம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும். இந்த ஏரியாவும் நல்லா பாருங்கள், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரைட்?